இதற்கே இவ்வளவு டிஸ்பாரிட்டி இருக்கும் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று ஒன்று எடுத்தால் உண்மையான நிலவரம் தெரியும். கர்நாடகாவில் ஒரு வாரம் லீவ் விட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, ஆந்திராவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, கேரளாவில் எடுக்கிறாங்க. பட் திராவிடம் தமிழன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இதுவரைக்கும் எடுக்காமல் இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் ரெப்ரஸன்டேஷனும் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஷெட்யூல் காஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறாரு, அவருடைய மகனோ மகளோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இல்லைனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதும் பொழுது அந்த ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளைம் பண்ணக்கூடாது. ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்பேரிட்டி இருக்குது. 46% பிசி மக்கள் தொகை, அவங்களுக்கு 26 தான் நீங்கள் கொடுக்குறீங்க. 23.6 எம்பிசி சதவீதம் மக்கள் தொகையில், பட் அவங்களுக்கு ரிசர்வேஷன் 20 வரைக்கும் போகுது. 20% தான் எஸ்சி எஸ்டி எஸ்சி ஏல மக்கள் தொகை சதவீதம், பட் அவங்களுக்கு 19% நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தும் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட்டில் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வராமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் அதை தான் கவாய் அவர்கள் சொல்கிறாரு. நீங்கள் டெப்ரைவ்டு எஸ்சின்னு சொல்லி தனியாக பிரிக்கணும், பொருளாதாரத்தை இடஒதுக்கீட்டில் ஒரு அளவுகோலாக வைக்க வேண்டும், நிர்வாக ரீதியாக நாளைக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அரசாங்கம் ஸ்மூத்தாக ரன் ஆகணும். அதுக்காகவாது ஆண்களுக்கு ஒரு 5% 10% கொடுங்க சொல்லி கேட்குறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் யார் கேஸ்ட் பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வசனங்கள் அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். பெரும்பான்மையான சமூகத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஜாதி பார்ப்பதில்லை என்றாலும் மக்களிடையே கல்வி வேலைவாய்ப்பு என்று வரும்பொழுது ஜாதி ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. அது இந்தியாவிலும் சரி தமிழ்நாடு எந்த ஒரு மாநிலத்திலையும். இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற அவர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதில் இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு இவர் வந்துட்டார். ஸோ இவர் ஒரு ஆதி திராவிட இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். ஸோ என்ன சொல்ல கேட்டிங்க அப்படின்னா, ஓபிசி மற்றும் தலித் பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் வசதி படைத்தவர்களுக்கான கிரீமி லேயர் நடைமுறையை ஆதரிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் பேச்சு. அதாவது ஆல்ரெடி ஓபிசியில் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒரு வருடத்திற்கு பேரண்ட்ஸ் 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. மோஸ்ட்லி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், ஆனால் ப்ரைவேட் பீப்புள் அப்புறம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க அவங்களாம் நிறைய சம்பாதிப்பாங்க. பட் அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸ் அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது பெருசாக காமிக்கிறது இல்லைங்கிறதுனால அரசு வேலை இதில் முக்கியமாக அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஓபிசி இனத்தவர் கண்டிப்பாக அவங்க பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ஆகும்போது அவங்களுடைய சம்பளம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குரூப் 4 ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஓபிசி இனத்தவர் குரூப் 4 அவர் ஒரு 25,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா கல்யாணம் பண்ணுறாரு. ஒரு 10-15 வருஷம் கழித்து அவருடைய சம்பளம் ஒரு மாதத்துக்கு ஒரு 66,000 கிராஸ் பண்ணாலே அவங்க பிள்ளைங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஏன்னா 8 லட்சங்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 66,000, ஒரு மாதத்துக்கு 66,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய அவங்க பிள்ளைங்களுக்கு ஓபிசி அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் கிடையாது அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்காது. கிரீமி லேயர் சொல்லி சொல்கிறோம். அதே கிரீமி லேயரை தலித் பிரிவினருக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார், தலித் பிரிவினருக்கும் இடஒதுக்கீட்டில் வசதி படைத்தவர்களுக்கு உண்டான கிரீமி லேயர் நடைமுறை ஆதரிப்பதாக சொல்கிறாரு. அவர் சொல்ல இன்னொரு முக்கியமான வாசகம், ஐஏஎஸ் அதிகாரியின் குழந்தைகளை ஏழை விவசாய தொழிலாளியின் சந்ததியினருடன் ஒப்பிடக்கூடாது. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஷெட்யூல் காஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறாரு, அவருடைய மகனோ மகளோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இல்லைனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதும் பொழுது அந்த ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளைம் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை தவிர்த்தீர்கள் என்றால் அதே பிரிவில் இருக்கக்கூடிய ஏழை விவசாய தொழிலாளியின் சந்ததியினருக்கு அது போய் சேரும் அப்படிங்கிறார். ஸோ இது வரவேற்கத்தக்க ஒன்று. இன்றைக்கு பார்த்திங்கன்னா எனி கேஸ்ட் ஓசி பிசி எஸ்சி எஸ்டி எப்படி வேணால் இருக்கலாம். எல்லா கேஸ்ட்லேயுமே கஷ்டப்படுறவங்க ஏழை வறுமையில் இருப்பவங்க எல்லா கேஸ்ட்லையும் இருக்கிறாங்க. பிராமணர்களில் கூட வறுமையில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். பிசியிலையும் வறுமையில் இருக்கிறாங்க. செட்டியார்லேயும் வறுமையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. முதலியார்லேயும் வறுமையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நாடார்லேயும் வறுமையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வன்னியர்லேயும் வறுமையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கோனார்லேயும் வறுமையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கவுண்டர்லேயும் வறுமையில் இருக்கிறவங்க இருக்குது. எல்லா கேஸ்லையும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவருடைய இந்த கூற்று அப்படிங்கிறது ஏழை விவசாய தொழிலாளியின் சந்ததியினருடன் ஒப்பிடக்கூடாது. ஸோ இப்போ என்ன ஆகுது, இடஒதுக்கீடு என்றால் அது சமூகம் சார்ந்தது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி அப்படி தான் அரசியலமைப்பில் உருவாக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி சமூகம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்.
யாராக வேணால் இருந்துட்டு போட்டும், பணம் இருக்கிறவனுக்கு தான் இன்றைக்கி மரியாதை. பணம் இல்லை என்றால் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நாய் கூட சீண்டாது அப்படிம்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக வைக்கலாம், பொருளாதாரத்தை இடஒதுக்கீட்டில் ஒரு அளவுகோலாக வைக்க வேண்டும் என்று வந்து அந்த பேச்சுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு ஒரு அச்சாரமாக இவர் சொல்லியிருக்கிறாரு, ஐஏஎஸ் அதிகாரியின் மகனுக்கு நீங்கள் வந்து ஒரு இடஒதுக்கீடை வழங்குகிறீர்கள், அதை வந்து ஏழை விவசாய தொழிலாளியின் குடும்பத்திற்கு வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு கருத்து. ஏனென்றால் தொடர்ந்து பல தலைமுறைகளாக இடஒதுக்கீட்டை அனுபவித்து நல்ல பதவிகளை பெற்றவர்களின் மகன்களோ மகள்களோ இடஒதுக்கீட்டை அனுபவிப்பதற்கு பதிலாக அந்த இடஒதுக்கீடு வந்து ஏழை விவசாய தொழிலாளிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார். அது ஏன் சார், அந்த ஏழை விவசாயிக்கு தான் இன்றைக்கி இடஒதுக்கீடு போகுதே, போகாமல் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். பட் இதற்கு உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஆஃபீஸருடைய பசங்க அவங்களுக்கு வந்து ஒரு கோச்சிங் போகிறதுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் அவங்களால கட்ட முடியும். அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சாப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 30,000 ரூபா. ஒரு 6 மாதம் படிக்கிறார், 6 3 18, 1,80,000. கோர்ஸ் ஃபீஸ் 1 லட்சம் 2 லட்சம் ஒரு 3 லட்சம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குதுன்னா அந்த அதிகாரியின் பையனுக்கு தான் இருக்குது. ஒரு ஏழை விவசாய தொழிலாளிக்கு அது கிடையாது. அதனால தான் வந்து ஆதி திராவிட இனமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கிரீமி லேயரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு கருத்து. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து நம்முடைய தமிழகத்தில் எப்படி ஃபாலோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஹரியானாவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகளின் இடஒதுக்கீடு, அதாவது பிலாங்ஸ் டு ஷெட்யூல் கேஸ்ட்டில் 2 பிரிவாக இருக்குது. ஒன்று டெப்ரைவ்டு ஷெட்யூல் கேஸ்ட், இன்னொன்று அதர் ஷெட்யூல் கேஸ்ட். டெப்ரைவ்டு ஷெட்யூல் கேஸ்ட் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 20% ஷெட்யூல் கேஸ்ட் ரிசர்வேஷனை 10% வந்து பின்தங்கிய எஸ்சி பிரிவினருக்கும், அதாவது டெப்ரைவ்டு ஷெட்யூல் கேஸ்ட் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கும், மீதமுள்ள 10% வந்து பொதுவாக ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி பிரிவினருக்கும் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஹரியானாவில் நடந்திருக்குது. 20% இடஒதுக்கீடு ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட், அதில் 10% வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஷெட்யூல் கேஸ்ட், இன்னொரு 10% வந்து நார்மல் ஷெட்யூல் கேஸ்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, தொடர்ந்து வறுமை நிலையிலே இருக்கக்கூடிய ஷெட்யூல் கேஸ்ட் பிரிவை சேர்ந்தவர்கள் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம விஷயங்களை நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். தமிழ்நாட்டில் வந்து பிசி, எம்பிசி பார் டிஎன்சி, எஸ்சி எஸ்டி, பிசி முஸ்லீம், அப்புறம் முற்பட்ட வகுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 பிரிவு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிசியை பொறுத்தளவு மக்கள் தொகை சதவீதம் 45.5, பிற்பட்ட வகுப்பு மக்கள் தொகை சதவீதம் வந்து 45.5, பிற்பட்ட வகுப்பை பொறுத்தளவு 144 ஜாதி பிரிவுகள் அதில் இருக்கின்றன. 144 ஜாதி பிரிவுகள் அதில் இருக்கின்றன. உதாரணமாக கவுண்டர் அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்கிறோம், நாடார் அதெல்லாம் சொல்கிறோம். 141 ஜாதி பிரிவு இருக்கிறது. மக்கள் தொகை சதவீதம் பிற்பட்ட வகுப்பை பொறுத்தளவு 45.5%. பட் இடஒதுக்கீடு சதவீதம் எவ்வளவு? 26.5 தான். இதான் ரொம்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து அதனால தான் இந்த டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்லாம் போகும் பொழுது இந்த பிசி பிரிவில் இருக்கிறவங்க ஒரு நாள்லேயே எனக்கு காலியாக போயிடுச்சு எல்லா சீட்டும் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். 45.5% மக்கள் தொகை இருக்கிறாங்க, ஆனால் இடஒதுக்கீடு சதவீதம் 26.5 தான். எம்பிசி பார் டிஎன்சியில் மக்கள் தொகை சதவீதம் 23.6 அவருடைய மக்கள் தொகை சதவீதம். அவருக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீடின் அளவு 20%. பாப்புலேஷனே 33.6% தான். பட் ரிசர்வேஷன் 20%. பாப்புலேஷனே 23.6, அதாவது 23.6 தான். ஆனால் ரிசர்வேஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க? 20% கொடுக்குறாங்க. ஸோ அதே இது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க பாப்புலேஷன் 20.04, 20.04, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷனுடைய அளவு 19. ஸோ இது வந்து மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்பேரிட்டி இருக்குது. 46% பிசி மக்கள் தொகை, அவங்களுக்கு 26 தான் நீங்கள் கொடுக்குறீங்க. 23.6 எம்பிசி சதவீதம் மக்கள் தொகையில், பட் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் 20 வரைக்கும் போகுது. 20% தான் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏல மக்கள் தொகை சதவீதம், பட் அவங்களுக்கு 19% நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தும் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் கேஸ்ட்டில் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வராமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் அதை தான் கவாய் அவர்கள் சொல்கிறாரு. நீங்கள் வந்து டெப்ரைவ்டு எஸ்சின்னு சொல்லி தனியாக பிரிக்கணும். ஸோ அப்படி பிரிக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் போக போக வந்து அரசு வேலையை ருசி பார்க்காத அவங்க வந்து எந்த ஒரு கம்யூனிட்டியாக இருக்கட்டும் அவங்களும் அரசு வேலைக்கு வருவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் நமக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் கடைசியாக பிசி முஸ்லீம்,
5.86% அவங்க மக்கள் தொகை. ஆனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு 3.5 3.5% அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே கணக்கில் வராத ஒரு முற்பட்ட வகுப்பு நம்ம சொல்கிறாங்க. அவங்க மக்கள் தொகை வந்து 5%, அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு எஃப்சின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது வந்து பிளைண்டாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டு, கூகுள் அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு டேட்டா. இதற்கே இவ்வளவு டிஸ்பாரிட்டி இருக்கும் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று ஒன்று எடுத்தால் உண்மையான நிலவரம் தெரியும். கர்நாடகாவில் ஒரு வாரம் லீவ் விட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, ஆந்திராவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, கேரளாவில் எடுக்கிறாங்க. பட் திராவிடம் தமிழன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இதுவரைக்கும் எடுக்காமல் இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். நீதி கட்சியின் அடிப்படை என்ன? 3% பாப்புலேஷன் இருக்கக்கூடிய பிராமணர்கள் 97% அரசு வேலையில் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி என்று தான் நீதி கட்சி தொடங்கி அந்த கான்செப்டில் உங்களுக்கு எல்லா ரிசர்வேஷனும் வந்து பிரித்து கொடுக்கும்போது இன்றைக்கி அனைத்து சமுதாய மக்களும் அரசு வேலையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார்? நீதி கட்சி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அடிப்படையில் அந்த ஜாதி பிரிவில் ஒவ்வொரு ஜாதியிலும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து மக்கள் தொகை இருக்கிறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் அரசு வேலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு கணக்கு எடுத்தால் மட்டும்தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பின் ஒரு அடிப்படை. அதை அரசாங்கம் செய்கிறதா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் அது நடக்கும்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் அதை இன்னும் தொடங்கவில்லை என்பது வருத்தத்திற்குரிய ஒன்று. சரி, இதெல்லாம் விடுங்க, நம்ம வந்து வேறு எதுவும் கேட்கல. நம்ம ஒரே ஒரு ஜாதிக்கு தான் ரிசர்வேஷன் கேட்குறோம். அது வந்து ஆண் ஜாதி. நீங்கள் வந்து பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ யாராக வேணாலும் இருக்கட்டும், அங்கே வந்து பாதிக்கப்படக்கூடியது ஆண்கள் மட்டும்தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கேஸ்ட்லேயும் விமனுக்குன்னு தனியாக போகுது 30%. பிசி விமன், எம்பிசி விமன், டிஎன்சி விமன், எஸ்சி விமன், எஸ்டி விமன், எஸ்சிஏ விமன், பிசி முஸ்லீம் விமன், எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சியில் கூட விமன் எல்லாத்துக்கும் வந்து தனியாக ஒரு ரிசர்வேஷன் போகுதுங்க போது ஆண்களுக்கு வேலையே கிடைக்கிறது இல்லை. அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம முன்வைக்கக்கூடியது என்னவென்றால், ஆண்களுக்கும் ஒரு 5% இடஒதுக்கீடு கொடுங்கள். நிர்வாக ரீதியாக நாளைக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அரசாங்கம் ஸ்மூத்தாக ரன் ஆகணும். அதுக்காகவாது ஆண்களுக்கு ஒரு 5% 10% கொடுங்க சொல்லி கேட்குறோம். ஏனென்றால் இன்றைக்கி எல்லா அரசு அலுவலகங்களையும் பார்க்குற இடத்துலலாம் பெண்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து மட்டும் வேலை பார்க்குற சிச்சுவேஷன் கிடையாது. ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. கோர்ட்டு கேஸ் சம்மந்தமாக கோர்ட்டுக்கு போகணும், வேறு கையெழுத்து வாங்குறதுக்கு இன்னொரு ஆஃபீஸுக்கு போகணும், தாலுக்கு ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும், கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கமிஷன் ஆஃபீஸுக்கு போகணும், கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து செக்ரட்டேரியட்டுக்கு போகணும். இப்படி அலையக்கூடிய வேலைகள் இருக்குது. அப்படி அலையிறதுக்காக ஆண்கள் வேணும் அரசாங்க உத்தியோகத்தில். ஆனால் இன்றைக்கி ஆண்களே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச எண்ணிக்கையில் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதற்காகவாது இன்றைக்கி இது தெரியாது, நாளைக்கு போக போக வந்து கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை கவர்மெண்ட் வந்து உட்கார்ந்துருக்கும். அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து ஒரு அலையிறதுக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணி போய் கவர்மெண்ட் சார்பாக போகிறது நிறைய போவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து சென்னை வரணும், வருவாய்த்துறையோ ஊரக வளர்ச்சித்துறையோ வணிக வரித்துறை ஏதோ ஒரு துறை, அங்கே இருக்கக்கூடிய பெண்களை விட ஆண்கள் சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறது. அப்படி அலையிறதுக்கு கூட ஆண் சமூகம் இல்லாமல் போயிடும் இனிமேல் அரசு உத்தியோகத்தில். அதற்காக நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, எங்களுக்கு இந்த எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. எங்களுக்கு தேவை இது மட்டும்தான். ஆண்களுக்கு இடஒதுக்கீடு அளியுங்கள், கொடுக்கலாம். அரசு உத்தியோகத்தில் ஆண்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அரசு நிர்வாகம் ஒரு தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் எந்த வேலையும் வந்து தடையப்படாமல் ரன் ஆகணுங்கிற ஒரு அடிப்படையில் நாங்கள் வந்து ஆண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறோம். இடஒதுக்கீட்டில் 100க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் கண்டிப்பாக ஆண்கள் ஃபில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கொண்டு ஒரு அரசாங்கம் நினைத்தால் செய்யலாம், செய்யக்கூடாதெல்லாம் கிடையாது. எப்படி பெண்களுக்கு இடஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீங்க 1989 பெண்கள் எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு, நீங்கள் முன்னுரிமை கொடுத்தீங்க. அதே மாதிரி தான் ஆண்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, நம்ம முன்னுரிமை கேட்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தா சிரிப்பாங்க, என்னடா இப்படிலாம் கேட்குறான். இது வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், உயரதிகாரி கேட்டு பாருங்கள், சொல்கிறாரு 5:30க்கு மேலே இந்த பெண்களை வந்து உட்காந்து வேலை பாருங்கன்னு சொல்ல முடியலை. சொன்னால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஆஃபீஸில் எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் அவங்களுக்கு வேலை செய்யணுமோ அதே மாதிரி ஒரு முக்கியத்துவம் வீட்லேயே அவங்களுக்கு தேவைப்படுது. அதாவது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், வீட்டு வேலை எல்லாம் பார்க்கணும். ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆண்கள் அப்படி கிடையாது, 12 மணி வரைக்கும் உட்காந்து கூட ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், யாரும் கேட்க முடியாது. பட் பெண்கள் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை பார்க்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு சமூக பிணைப்புக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால
அரசாங்கத்தின் பணிகள் தொய்வில்லாமல் நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலும் நம்ம கேட்குறோம். இப்போவே வந்து ஆண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத குறைந்தது 5லிருந்து 10% கொடுங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோதான் மார்க் எடுத்தாலும் வேலை கிடைக்கலங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து கேட்குறோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடஒதுக்கீடின் அடிப்படையை என்ன ஏது என்று ஆராய்ந்து எவ்வளோ % எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன ஏதுங்கிறத பார்த்து யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அப்படிங்கிற ஒரு முன்னுரிமை இப்போ வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்முடைய அரசாங்கம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். காரணம் என்னவென்றால் தேர்தல் வருகின்ற காரணத்தினால் யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கை எல்லா கோரிக்கையும் நம்ம சொல்லலாம், அதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. பட் செய்கிறது செய்யாத அரசாங்கத்தின் கடமை. ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூஷன் பண்ணி நாங்கள் முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.